இந்த ராயபுரம் தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சரி செய்யப்பட பிரச்சனை? பாத்ரூம் எங்களுக்கு கிடையாது. பாத்ரூம் வசதியே எங்களுக்கு கிடையாது. பாத்ரூம் கூட எங்களுக்கு வசதி இல்லைண்ணா. என் பாப்பா பெரிய பொண்ணு ஆயிருக்கிறா. பெரிய பொண்ணு ஆகிறா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படி காசு இல்லாம தான் நாங்க ஏன் அந்த ஓலை வீட்டுல இருக்கோம், வீடு வாசல் இல்லாத இருக்கிறோம். லட்சக்கணக்கில் போட்டு இந்த பார்க்க கட்டுறாங்க. இது எதுக்கு? இந்த ஏரியால இருக்கிற வயசு பொண்ணுங்களுக்கு ஒதுங்க ஒரு டாய்லெட் கிடையாது. டாய்லெட் மட்டும் கட்டி குத்துருங்க சாமிங்களா. யாரா இருந்தாலும் சரி, கட்டி தரவங்கள கையெடுத்து நான் கும்பிடுவேன். ஆனா எந்த குழந்தை குட்டிங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா நான் விடவே மாட்டேன். பாத்ரூம் கூட ராரிக்கிறேன், எல்லாமே பாக்குறேன். வயசு பொண்ணு எல்லாமே அங்கதான் போகுது. அந்த பாத்ரூம் கூட இல்ல. இதெல்லாம் தேவையா? ஒரு பார்க் என்னத்துக்கு? ஒரு சமூக கூட்டம் வைக்கலாம், எதனா பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பாத்ரூம் கூட கட்டி கொடுக்கலாம். இவ்வளவு பணம் செலவு பண்ண ஒரு பாத்ரூம் கட்டி தான் இருக்கு இந்த வேலை. இதுக்கு பாத்ரூம் கிடையாது. ஒரு பொம்பளை போனா நைட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பட்ட மகள எல்லாமே கேஃபா இங்கிருந்து கூட பாக்கலாம். கேஃபா தான் இருக்கு. ஒண்ணுமே வசதி இல்லப்பா. இதை செஞ்ச நேரம் கக்கூஸ் நாங்க இன்னமும் யாருக்கு ஆட்சி வந்தாலும் இதான் கேட்கிறோம். ஒரு கக்கூஸ் மட்டும் தான் கேட்கிறோம். கொமர் புள்ள இருந்து வயசு புள்ள இருந்து எல்லாமே இங்கதான் போகுதுங்க. அசிங்கமாகுது. அதான் சொல்றாங்களே, கூச்சமாகுதுப்பா. நாங்க சொல்றது 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தானே போட போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர எங்க அண்ணன் வந்தா செய்வாரு. பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பே கிடையாது. பெண்கள் தனியா நடமாடவே முடியல. அதுக்காக முக்கியமா நாங்க போடுவோம். அவர் முன்ன பெண்களுக்கு தான் பாதுகாப்பு தரேன்னு சொல்றாரு. அதுக்காக நாங்க மெயினா அவருக்கு தான் போடுவோம். கண்டிப்பா 2027 விஜய் சிஎம் ஆயிடுவாங்களா? ஆவார். நாங்களா மக்கள் முடிவெடுத்தா ஆவாரு. நாங்களா முடிவு எடுத்திருக்கிறோம். ஆவார், கண்டிப்பா ஆவார். 3 தலைமுறையா ஆட்சியில இருக்கீங்க. ஒரு கக்கூஸ் கட்டி தர கூட வக்கல்ல. இதுல எந்த கொம்பனாலும் ஒரு குறையும் சொல்ல முடியாதுன்னு வேற மைக்க பிடிச்சிட்டு சொல்ல வந்துட்டாரு சின்ன தத்தி. நீங்கெல்லாம் 75 ஆண்டுகால பவள விழா கட்சி, சாதனை படைத்த கட்சி, அப்படிலாம் விளம்பரம் பண்றதுக்கு வெக்கமா இல்லையாடா? இந்த மக்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பதில் சொல்லுங்கடா. உங்க 25 ஆண்டுகால கட்சியில என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு.